ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்ம சேனல்ல டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜ் பத்தின சீரிஸ்லாம் பார்த்திருப்போம். அதெல்லாம் நர்சிங் பத்தி பார்த்திருப்போம், ஃபார்மசி பார்த்திருப்போம், அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸ் பத்தி பார்த்திருப்போம். ஸோ இனிமேல் வரப்போற வீடியோஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 12th எக்ஸாம் எழுதிருப்பீங்க. ஸோ எழுதிட்டு உங்க கட் ஆஃப்க்கு என்னென்ன காலேஜ் வரும் அப்படின்ற டவுட் நிறையவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இனிமேல் வரப்போற வீடியோஸ்ல லாஸ்ட் இயர்ல ஒவ்வொரு காலேஜ்ல என்ன கட் ஆஃப்ல ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் சூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற பத்தி தான் வீடியோஸ் பண்ண போறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன கட் ஆஃப் போகுது அப்படின்ற டவுட் நிறையவே இருக்கும். ஸோ நிறைய பேர் நிறைய விதமா சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த கட் ஆஃப் பேசிஸை நாம எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, லாஸ்ட் இயர் அபிஷியலா என்ன கட் ஆஃப்ல காலேஜ் சூஸ் பண்ணிருக்காங்க கவர்மெண்டோட அபிஷியல் ரிப்போர்ட்டை வச்சுதான் இந்த ரிப்போர்ட்டை நம்ம மேட் பண்ணிருக்கோம். சோ இது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதுக்கு முன்னாடி வெல்கம் டு அவர் சேனல், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த வீடியோல நம்ம எந்த காலேஜ் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சென்ட் ஜோசப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த காலேஜ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ நிறைய பேர் பார்த்தோம்னா இந்த காலேஜ்ல ஜாயின் பண்ண நினைப்பீங்க. ஸோ இந்த காலேஜோட கட் ஆஃப் டீடைல்ஸ் பற்றி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஸோ இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1149 தான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட். மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். 1149. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கோர்ஸை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏஐபிஎஸ் கோர்ஸ் தான், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 169.5, பிசிக்கு 165.5, பிசிஎம்க்கு 162.5, எம்பிசிக்கு 163ல, எஸ்சிக்கு 138ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அடுத்தது என்ன கோர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் தான். இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 176, பிசிக்கு 169ல, பிசிஎம்க்கு 168ல, எம்பிசிக்கு 164ல, எஸ்சிக்கு 135ல, எஸ்சிஏக்கு 115.5ல, எஸ்டிக்கு 116ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அடுத்தது என்ன கோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 171ல, பிசிக்கு 165.5ல, பிசிஎம்க்கு 162ல, எம்பிசிக்கு 163ல, எஸ்சிக்கு 126.5ல, எஸ்சிஏக்கு இல்ல, எஸ்டிக்கு 116.5ல கட் ஆஃப் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அடுத்ததான் என்ன கோர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் தான். இந்த கோர்ஸ்க்கு அப்படியே ஸ்பீட்ல செக் பண்ணி பாருங்க. ஏன்னா எல்லா கோர்ஸும் நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தா போயிடும், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிக்க முடியாது. ஸோ அதுக்கு அடுத்த என்ன கோர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் டீடைல்ஸ் ஸ்கிரீன்ல இருக்கு, அப்படியே செக் பண்ணி பாருங்க. ஸோ இதுக்கு அடுத்ததான் என்ன கோர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் தான். ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 137ல, பிசிக்கு 121.5ல, பிசிஎம்க்கு 126ல, எம்பிசிக்கு 119ல, எஸ்சிக்கு 103.5ல கட் ஆஃப் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அடுத்ததான் லாஸ்டா என்ன கோர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் தான். இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 170.5ல, பிசிக்கு 165ல, பிசிஎம்க்கு 159ல, எம்பிசிக்கு 162.5ல, இது எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 137.5ல, சிஏக்கு பாத்தீங்கன்னா 156 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு சென்ட் ஜோசப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில எந்த அளவுக்கு லாஸ்ட் இயர்ல கட் ஆஃப்ல அட்மிஷன்ஸ் போயிருக்கு அப்படின்னு பத்தின ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இதை தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு காலேஜ் பத்தின டவுட்டா இருந்தாலுமே சரி, கண்டிப்பா ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நாம பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஃப்ரீ எஜுகேஷன் கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச 12th படிக்கிற பசங்க யாராவது இருந்தாங்க, கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.